சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 3ஆம் தேதி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 20லிருந்து 25வது வசனம் வரை யோசேப்புக்கு தேவதூதன் சொப்பனத்தில் தரிசனமானதை நாம் பார்க்கின்றோம். யோசேப்புவின் மனைவியாக ஆகப்போகிறவள் கர்ப்பமாக இருப்பதாக செய்தி வந்தது. அவன் ஆச்சரியப்படத் தொடங்கினான். மேலும் அவளை இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். வசனம் 19. அவன் நினைத்தது போல் எந்த மனிதனும் நினைத்திருப்பான். ஏனென்றால் உலக வரலாற்றில் ஒரு கன்னிப்பெண் கர்ப்பம் தரித்திருப்பதை அவன் கேள்விப்பட்டதில்லை. யோசேப்பு மிகவும் துக்கமடைந்தான். எனவே இது எப்படி நடந்தது என்பதை அவனுக்கு தெரியப்படுத்த தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இதை யோசேப்பை நம்ப வைப்பதில் எந்த மனிதனும் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள். அதேபோல ரட்சிப்பின் செய்தியை எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதன் விளக்க முயற்சி செய்யலாம், ஆனால் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறானதால் அவைகளை அறியவும் மாட்டான். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். மனிதன் தன் இயற்கை ஞானத்தால் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளவோ ஒப்பிடவோ முடியாது. ஒருவர் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆவிக்குரிய காரியங்களை எவராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 5லிருந்து 7வது வசனம் வரை சாதாரண மனித மனம் ரட்சிப்பை பற்றிய தெய்வீக உண்மையை புரிந்து கொள்ளவோ அல்லது பற்றி கொள்ளவோ முடியாது. வேத வசனங்களை புரிந்து கொள்ளதான் நாம் மீண்டும் மீண்டுமாக ஜெபித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அதனால்தான் செய்தியை கொடுப்பதற்கு முன்பு நாம் ஜெபிக்கிறோம். செய்தியை கொடுத்த பிறகும் நாம் ஜெபிக்கிறோம். வீட்டிலும் பலமுறை ஜெபிக்கிறோம். மனிதன் ஒரு நாள் முழுவதும் வேதத்தை படித்து கொண்டே இருப்பான் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் நூலகத்தில் உள்ள நல்ல புத்தகங்களை ஆலோசிக்கிறான் என்றாலும் அவன் செய்தி கொடுப்பதற்கு முன் போதுமான அளவு ஜெபிக்கவில்லை என்றால் அந்த செய்தியில் ஜீவன் இருக்காது. அவைகள் வெறும் வார்த்தைகள் என்பதை அனைவரும் விரைவில் அறிந்து கொள்வார்கள். ஆனால் போதகர் போதுமான அளவு ஜெபிக்கும்போது அவர்கள் புதிய ஜீவனை பெறுகிறார்கள். நாம் பலமுறை வேதத்தை படித்தாலும் மனித ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் ஒவ்வொரு முறையும் நமக்கு அபிஷேகம் தேவை. சில பெரிய வேத அறிஞர்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் வேதத்தை பற்றி சந்தேகத்தை கொண்டு வருகிறார்கள். வேதத்தின் இந்த பகுதி உண்மை அல்ல, வேதத்தின் அந்த பகுதி உண்மை அல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் அனைவரும் மதியினர். இவைகள் பரிசுத்த ஆவியானவரின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று அவர்களுக்கு தெரியாது. இவைகள் சாதாரண மனதினால் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் வேத பிரமாண போதகனாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின்றி அவனால் புரிந்து கொள்ள முடியாது. இது நமக்கு ஆவிக்குரிய ஜீவனை தரப்போகும் வேத வாக்கியங்களாகும். நாம் படிப்பது மட்டுமல்ல, நம் வாழ்வில் பரிசுத்த ஆவியின் உள்ளான கிரியையும் அவசியம். ஆண்டவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 18வது வசனம். இப்படியாக நாம் மீண்டும் மீண்டுமாக ஜெபிக்க வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை அல்ல. அதை நம்முடைய சாதாரண இயற்கை மற்றும் தீட்டான இருதயத்தோடு புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே உங்கள் மனித ஞானம் உங்களை ஏமாற்ற விடாமல் பார்த்து கொள்ளுங்கள்.